வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பனங்கிழங்கில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். கிராமங்கள் வழியே பயணம் செய்யும் போது இந்த பனங்கிழங்கை பார்க்காம போக முடியாது. பனங்கிழங்குக்கான சீசன் ஃப்ரூட்டாக அது நம்ம பார்க்கலாம். பனங்காயை மண்ணில் புதைத்து அது குருத்தாக வளர தொடங்கும் போது பிடுங்கிடுவாங்க. அந்த மாதிரி பிடுங்கப்படக்கூடிய பனை மரத்தினுடைய வேர்களை தான் நம்ம பனங்கிழங்காக சாப்பிட்றோம். இந்த பனங்கிழங்குகள் வெறும் சுவையை மட்டும் தருவது கிடையாது, எண்ணற்ற மருத்துவ நன்மைகளுமே கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அந்த நன்மைகள்லாம் என்னென்ன, அந்த நன்மைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாக்கு மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நார் சத்து நிறைந்தது பனங்கிழங்கு. பனங்கிழங்கு நார்சத்துக்கு மூல ஆதாரமாக இருக்கு. இதனால குடல் வளர்ச்சி, வயிற்று மந்தம், சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், செரிமானமின்மை, அஜீரணம் பிரச்சனை, வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்றுப்போக்கு போன்ற பலவிதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு பனங்கிழங்கு சிறந்த உணவாக இருக்கு. அதாவது அந்த பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியதாக பனங்கிழங்கு இருக்கு. நமக்கு வந்து வயிறு சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னா நம்ம ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு நார்சத்து இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டாலே அதை சரி பண்ணிக்கலாம். பனங்கிழங்குல வளமான அளவு நார்சத்து இருக்கிறதால அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இந்த செரிமானம் தொடர்பான அத்தனை பிரச்சனைகளுமே உங்களுக்கு தீர்ந்து போயிடும். கால்சியம் சத்து நிறைந்தது பனங்கிழங்கு. இதனால் கால்சியம் சத்து இல்லாதால உங்களுக்கு என்னென்ன நோய்கள் ஏற்படுதோ அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே பனங்கிழங்கு சரி பண்ணிடும். தசைகள் ஆரோக்கியமாக வளர்வதற்கும், தசைகளினுடைய இயல்பான வளர்ச்சிக்கும், தசைகள் வலுப்பெறுவதற்கும் பனங்கிழங்கு மிகவும் நல்லது. எலும்புகளினுடைய உறுதித்தன்மையை பராமரிக்கிறதுக்கும் கால்சியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அப்போ தான் நமக்கு ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே இருக்காது. ஸோ குறிப்பாக கால்சியம் சத்து நம்ம பெறும்போது பற்களினுடைய ஆரோக்கியத்தையுமே பனங்கிழங்கு நமக்கு மேம்படுத்தும். ஈறுகளில் ரத்த கசிவு ஏற்படுவது, ஈறுகளில் வீக்கம் ஏற்படுவது, அதன் மூலமாக பற்கள் வலுவிழந்து போவது, பற்களில் காரைப்படிவது, பற்களில் கிருமி தொற்று ஏற்படுவது, இது போல எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. இந்த அத்தனை பிரச்சனையுமே கால்சியம் சத்து நமக்கு சரி பண்ணிவிடும் பனங்கிழங்குலேருந்து. இதனால் வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய பற்கள், தசை தொடர்பான, எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு எதுவுமே ஏற்படாது. எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கால்சியம் சத்து பெறுவதற்கு பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது பனங்கிழங்கு. ஸோ லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட்டாக பனங்கிழங்கு இருக்கிறதால சுகர் பேஷண்ட்ஸ் இது எடுத்துக்கலாம். உணவில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் ரத்தத்தின் குளுக்கோஸ் அளவில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து கிளைசமிக் இண்டெக்ஸை கணக்கு பண்ணுவாங்க. அந்த வகையில் பனங்கிழங்குல குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதால மெதுவாக தான் பனங்கிழங்கு செரிமானமாகி குளுக்கோஸினுடைய அளவை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளுடைய ரத்தத்தில் உயர்த்துமே தவிர ஒரே அடியாக உயர்த்தாது. எனவே இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் பயன்படுமே தவிர ரத்த சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு சிறந்த ஒன்றாக கருதப்படுது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு இதை அதிகப்படுத்தாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளட்டில் சுகருடைய அளவு இன்க்ரீஸ் ஆகுமே தவிர ஒரேடியாக இன்க்ரீஸ் ஆகாது. அதனால் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்டாக பனங்கிழங்கு சுகர் பேஷண்ட்ஸ் சாப்பிடலாம். ஸோ உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது, நீங்கள் இப்போவே ஆரோக்கியமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கூட சீசனில் கிடைக்கும் போது பனங்கிழங்கு அப்பப்போ உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கலாம். புரோட்டீன் சத்து நிறைந்தது பனங்கிழங்கு. இதனால் புரோட்டீன் பற்றாக்குறை இல்லாதாலும் உங்களுக்கு என்ன நோய்கள் ஏற்படுதோ அந்த நோய்களை பனங்கிழங்கு சரி பண்ணிடும். உடல் செல்களுக்கு புரோட்டீன் மிகவும் அவசியம். ஏன்னா செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கிறதுக்கு, செல்களுக்கு ஊட்டச்சத்து தேவைப்படக்கூடியதுக்கு புரோட்டீன் அவசியம். அதே சமயம் என்சைம், ஹார்மோன்கள் போன்ற உடலில் இருக்கக்கூடிய முக்கிய கெமிக்கல்களை உற்பத்தி செய்கிறதுக்கு புரோட்டீன் அவசியம். எனவே உங்களுக்கு புரோட்டீன் பற்றாக்குறை இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே அந்த புரோட்டீன் பற்றாக்குறை தீர்க்கணும்னா பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். பனங்கிழங்கு சிறந்த ஆதாரமாக புரோட்டீன் பற்றாக்குறை நீக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும். செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள், அதுவும் குறிப்பாக வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை உடனே சரி பண்ணுறதுக்கு பனங்கிழங்கு ஹெல்ப் பண்ணும். பனங்கிழங்கு உணவு செரிமானத்திற்கு தேவைப்படக்கூடிய என்சைமை உற்பத்தி செய்கிறதால செரிமானம் எப்போதுமே சீராக இருக்கும். அதோடு உணவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து உறிஞ்சுதலும் வேகமாக நடக்கும். இப்போ நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பனங்கிழங்கு சாப்பிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த என்சைம்கள் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ட உணவை மிக எளிமையாகவே செரிமானம் செய்ய வைக்கும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் முறையான அளவில் குடல்களில் இருந்து வெளியேற்றப்படும். எந்த விதமான சீரற்ற குடல் இயக்கமோ, கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனையோ அல்லது கழிவுகளை வெளியேற்றுவதில் எந்த விதமான சிக்கலும் உங்களுக்கு இருக்காது. செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கக்கூடியது பனங்கிழங்கு. அதாவது மெட்டபாலிசத்தை பனங்கிழங்கு இன்க்ரீஸ் பண்ணும். பனங்கிழங்கில் இருக்கக்கூடிய புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய அந்த புரதச்சத்து ஒட்டுமொத்த உடல் இயக்கத்திற்கும் செல்களினுடைய புதுப்பித்தலுக்கும் அத்தியாவசியமான தேவையாக இருக்கு. அதாவது உடல் இருக்கக்கூடிய செல்களை பராமரிக்கிறது, உடல் உறுப்புகளில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகளை சரி பண்ணுறது, சருமத்தை புத்துணர்ச்சியாக்குவது, எலும்பு வளர்ச்சி ஊக்குவிக்கிறது, தசை வளர்ச்சியை மேம்படுத்துவது என அனைத்துமே செய்கிறதுக்கு புரோட்டீன் முக்கிய பங்காற்றுதுங்க இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு புரோட்டீன் பனங்கிழங்குல நிறைய
குறைவாக இருக்கிறதால உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றமும் அதிகரிக்கப்படும். அதாவது உங்களுடைய மெட்டபாலிசம் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அதில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். எந்த நோயும் அட்டாக் ஆகாமல் நீங்கள் நலமோடு இருக்கலாம். ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடியது பனங்கிழங்கு. உங்களுக்கு அனீமியா எனப்படக்கூடிய இரும்புச்சத்து குறைபாடு இருக்குது அப்படின்னா பனங்கிழங்கு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கங்க. அது உங்களுக்கு இரும்புச்சத்து அளிக்கக்கூடிய சிறந்த உணவாக இருக்கும். இரும்புச்சத்து குறைபாட்டால் ஏற்படக்கூடிய உடல் சோர்வு, கவனமின்மை, குமட்டல், தலைவலி, வயிற்று தொந்தரவுகள், குறிப்பாக நமக்கு ஏற்படக்கூடிய உடல் வலி, கடுமையான உடல் வலி, எந்த ஒரு விஷயத்திலுமே கவனம் செலுத்த முடியாமல் இருக்கக்கூடிய அந்த கவனமின்மை, இது அத்தனைக்குமே பனங்கிழங்குல வந்து பலன் இருக்குது. இப்போ பனங்கிழங்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இரும்புச்சத்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இது வந்து ரத்த சிகப்பு அணுக்களை வந்து பராமரித்து உடலுக்கு தேவையான இரும்பு சத்து கொடுக்கும். ஸோ ரத்த சிகப்பு அணுக்களினுடைய லெவல் வந்து கரெக்டாக இருக்கும்போது ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். ஸோ அப்போ அந்த ரத்த சிகப்பு அணுக்கள் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபின் உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்குமே ஆக்சிஜனை வந்து கடத்த செல்லும். ஸோ நம்ம வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருக்கிறதால அனிமிக்கான அறிகுறிகள் வந்து எதுவுமே நமக்கு வந்து தென்படாது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள் வந்து அழிக்கப்படும். ரத்த ஓட்டம் சிறப்பாக இருக்கும். அந்த அனிமியாவுக்கான அறிகுறிகள், குறிப்பாக அந்த ரத்த சோகைகள் நமக்கு எதுவுமே வந்து இருக்கவே இருக்காது. உடல் எடை ஆரோக்கியமான முறையில் பக்க விளைவுகளே இல்லாமல் நீங்கள் குறைக்கிறதுக்கு பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய உடல் எடை வந்து குறைக்கணும்னா நம்ம முதல்ல அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை வந்து சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து பசியை கண்ட்ரோல் பண்ணணும் இல்லையா? ஸோ நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு வந்து குறைந்த கலோரி கொண்டிருக்கக்கூடிய, ஆனால் அதே சமயம் பசியை கண்ட்ரோல் பண்ணி அதிக ஊட்டச்சத்துக்களை கொடுத்து உடலை வலுப்படுத்தக்கூடிய ஒரு உணவாக இருக்கணும். ஸோ அப்படி வந்து ஒரு சில உணவுகள் மட்டும்தான் இருக்கும். ஒரு சில உணவுகள் தான் அதிக ஊட்டச்சத்தும் குறைவான கலோரிகளையும் கொண்டிருக்கும். அந்த வகையில் பனங்கிழங்கு மிகச்சிறந்த ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான ஃபுட்டாக இருக்கு. எனவே நீங்க உடல் எடையை குறைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கீங்கன்னா பனங்கிழங்கு நல்ல டயட் ஃபுட்டாக எடுத்துக்கலாம். பனங்கிழங்குல நார் சத்து இருக்கு. ஸோ இது வந்து நீண்ட நேரம் உங்களை வந்து பசி இல்லாமல் பாதுகாத்துக்கும். இதனாலேயே நீங்க அதிகமான கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதுல கொஞ்சம் கவனம் செலுத்த மாட்டீங்க. அப்புறம் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிக கொழுப்புகளை வந்து பனங்கிழங்குல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு குறைத்து ஆற்றலாக மாற்றிடும். ஸோ எனர்ஜியாக மாற்றி நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை குறைத்து கட்டுக்கோப்பாக பராமரித்துக் கொள்வதற்கு பனங்கிழங்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். பனங்கிழங்கு ஒமேகா 3 கொழுப்பு அமிலத்திற்கான சிறந்த மூலமாக இருக்கிறதால நல்ல கொலஸ்ட்ரால் அதிகரிக்கக்கூடிய உணவாக பனங்கிழங்கு இருக்கு. இதனால கெட்ட கொலஸ்ட்ராலினுடைய அளவுகள் வந்து கணிசமான அளவில் உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருந்தாலே நோய் அலர்ச்சி பிரச்சனைகளுக்கு வந்து அது பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா எந்த நோயுமே அட்டாக் பண்ண விடாது. எனவே இயற்கையான முறையில் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு பனங்கிழங்கு சிறந்த உணவாக இருக்கு. பனங்கிழங்குல பொட்டாசியம் இருக்கிறதால இது பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படாமல் தடுக்கும். இதனால் ரத்த குழாய்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும். ரத்த குழாய்களில் கொலஸ்ட்ரால் இல்லாமல் பாதுகாத்துக்கும். ஸோ ரத்த குழாய்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்பும் போது மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பாதிப்புகள் வராமல் தடுக்கப்பட்டு நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். இதயம் பன்மடங்கு பலமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்படுவதற்கு பனங்கிழங்கு நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுல பனங்கிழங்கு நல்ல பலன் அளிக்குது. விட்டமின் சி நிறைந்திருக்கிறதால நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடுவதற்கு ரத்த வெள்ளை அணுக்களை வந்து அதிகரிக்க செய்யுது. விட்டமின் ஏ சத்து பனங்கிழங்குல இருக்கிறதால ஆன்டி ஆக்சிடென்ட்டும் கிடைக்குது. எனவே நோய் எதிர்ப்பு சக்தி வேண்டும் அப்படின்னா பனங்கிழங்கு தாராளமாக எடுத்துக்கலாம். இதனால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களான காய்ச்சல், தலைவலி, இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்படும். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையும் வராமல் தடுக்கப்பட்டு நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். புற்றுநோய் தடுக்கப்படக்கூடியது பனங்கிழங்கு நம்ம எடுத்துக்கிட்ட முடியலாம். இயற்கையான முறையில் ஆன்டி ஆக்சிடென்ட் அள்ளித்தரக்கூடிய பனங்கிழங்கு புற்றுநோய் செல்களுக்கு எதிராகவும் போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கு. விட்டமின் சி, விட்டமின் ஏ, அமினோ அமிலங்கள், புரோட்டீன் என அனைத்துமே ஒன்று சேர கிடைக்கிறது. புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிடமிருந்து விடுதலை பெறலாம். அதனால் புற்றுநோய் எதிர்த்து போராடி அந்த செல் பரவலிடமிருந்து விடுதலை பெறுவதற்கு, புற்றுநோய் செல்கள் பரவாமல் தடுக்கிறதுக்கு, பரவி இருக்கக்கூடிய புற்றுநோய் செல்களை அகற்றுவதற்கெல்லாம் பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய இந்த பனங்கிழங்கு ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு உணவு. அதனால் பனங்கிழங்குக்கான சீசன் முடியும் போதே அந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய நன்மைகளை பெற்று நரமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.